Hi friends, welcome back to Birla's Parvai. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் ஓட்டுறதை நான் 2 எபிசோடாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஆஃப் ரோடு, இன்னொன்று ஆன் ரோடு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் ரோடை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம காருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் காருக்குள்ளே வந்த உடனே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது உங்கள் சீட்டுக்கு அடியில் ஒரு லீவர் இருக்கும். அதை புஷ் பண்ணிங்கன்னா சீட் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதை உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கணும். ஸோ கம்ஃபர்ட்டுங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் காலை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளச் பெடலில் உங்கள் காலோட பாதி போர்ஷன் அந்த கிளச் பெடலில் இருக்கணும். அப்போ நீங்கள் காலை லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல், அதாவது எந்த வலியும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சீட்டை ரொம்ப பின்னாடி தள்ளியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கால் உங்கள் கிளச் பெடலில் அந்த பாதியை வரைக்கும் அது உங்களுக்கு எட்டாது. ரொம்ப முன்னாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப உங்கள் காலை பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்பயுமே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் காலில். ஸோ நீங்கள் டிரைவிங்கில் ரொம்ப தூரம் போகும்போது அந்த வலி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால உங்களுக்கு கரெக்டான கேப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது சீட்டோட உங்களோட ரெஸ்டிங் பொசிஷன், அதாவது நீங்கள் முதுகில் சாயிற இடத்த இங்கே ஒரு லீவர் இருக்குது. இந்த லீவரை நீங்கள் புஷ் பண்ணி இந்த சீட்டோட இந்த ரெஸ்டிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பின்னாடி சாயிறதை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு சில பேர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இப்படி வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்படி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது சீட் பெல்ட்டு. ஸோ இங்கே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சீட் பெல்ட் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சி புல் பண்ணிவிட்டு ஒரு கையை ரைட்டில் ஹேண்டை நீங்கள் உள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு லாக் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி இழுத்து இந்த இடத்துல ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு இது போய் லாக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்கே இப்படி லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இழுத்து விட்டணும். ஸோ நீங்கள் போட்ட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, உங்களோட செஸ்ட்டில் இந்த மாதிரி சீட் பெல்ட் இப்படி உட்காந்துருக்கணும். உங்களோட ஸ்டொமக்கில் பாட்டம் போஸ்ட் இப்படி இருக்கணும். இப்போ இந்த சீட் பெல்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம நார்மலாக இழுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இதே இது ஒரு ஜர்க்கு, அதாவது நம்ம சடனாக இதை இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு போய் லாக் ஆகிக்கிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடி சடனாக போய் இப்படி முட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது உங்களை ஸ்டேரிங்கில் போய் உங்களை முட்ட விடாமல் இது அப்படியே உங்களோட சீட்டோட சேர்த்து இது இப்படி லாக்காக பிடிச்சிக்கும். ஸோ காரில் இருக்கிற சேஃப்டி டிவைசஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ் இந்த சீட் பெல்ட் தான். ஸோ அதனால் கம்பல்சரியாக இந்த சீட் பெல்ட் எல்லாரும் போடணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சைடு மிரர். இந்த சைடு மிரரை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லா கார்லேயும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில இதில் மேனுவலாக இருக்கும், ஒரு சில எலக்ட்ரானிக்கலாக இருக்கும். இப்போ இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி இருக்கும். இதை நீங்கள் நாவை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம், உங்களுக்கு அந்த மிரர் ரைட் சைடில் மூவ் ஆகுது. இதே நான் லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இதை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மிரரில் ஒரு 20% உங்கள் காரோட பாடி தெரியணும். மீதி 80% ஓப்பனில் இருக்கணும். அப்போனா தான் உங்கள் காரில் இருந்து பக்கத்தில் வர்ற வெஹிக்கிள் உங்களுக்கு எவ்வளோ கேப்பில் வருதுங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இதே இது நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கார் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால எப்பயுமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காரோட போர்ஷன் இந்த மாதிரி 20% தெரியணும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வர்ற வெஹிக்கிள் ஓகே, நம்ம காரில் இவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறதை நம்ம பார்த்துக்கலாம். காருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மிரர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் 20% கார் தெரிகிற மாதிரி, 80% ஆப்ஜெக்ட் தெரிகிற மாதிரி, அது பக்கத்தில் இருக்கிற வண்டிகள் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மிரரை நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா தெரிகிற மாதிரி, அதாவது பின்னாடி இருந்து வர்ற வண்டி நல்லா உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இந்த இதை நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக பின்னாடி இருக்கிற வண்டி நமக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாக இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஸோ இதில் வந்து நைட் டிரைவில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருந்து வர்ற வண்டியோட ஹெட்லைட் இதில் பட்டு உங்கள் கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இதை மேலே தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தூக்கி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த லைட் வந்து இங்கே பட்டு உங்களுக்கு வராமல் திரும்பிடும். திருப்பி உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த நாபை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக அது பொசிஷனுக்கு வந்து நின்றுக்கிடும். அதுக்கு தான் இந்த நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் இருக்கிற நாபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இண்டிகேட்டர் இருக்குது, ஹெட்லேம்ப் ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த நாபில் தான் இருக்குது. இதை வந்து மேலே இப்படி லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களோட இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து இப்போ எரிஞ்சிட்ருக்கு. அதன் மிடில் வச்சுட்டு ஆஃப் ஆயிரும். கீழே இறக்கணும் அப்படின்னா வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும். அடுத்து மிடில் வச்சிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இதே இது இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு நாப் இருக்குது. இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹெட்லேம்ப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாபு. இதை ஒரு நாபு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ பார்க்கிங் லைட்டில் இருக்கும். அதாவது டிம் லைட். இப்போ நீங்கள் வந்து ஒரு இருட்டில் காரை நிப்பாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா இது ஆன் பண்ணி வச்சுட்டு போகணும். அப்படின்னா தான் டார்க்கில் வந்து இங்கே ஏதோ வெஹிக்கிள் நிற்கிது அப்படிங்கிறது பின்னாடி இருந்து வர்றவங்களுக்கு தெரியும். அதுக்காக இந்த லைட்டு. அப்புறம் இன்னொரு தடவை புஷ் பண்ணிங்கன்னா இது மெயின் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அது இல்லாத வரைக்கும் இந்த லைட் வந்து எரியாது. ஒன்லி பார்க்கிங் லைட்டு தான் எரியும். அப்புறம் திருப்பி கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிங்கன்னா எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா இந்த நாப் வந்து இப்படி மேலே வந்து இப்படி நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியும். இது வந்து எதுக்காக அப்படின்னா பிரைட் லைட்டை வந்து க்ளோ பண்ணி காமிக்கிறதுக்காக. அதாவது நீங்கள் காரில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எய்த்து வர்ற வண்டி வந்து இப்படி ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு இண்டிகேஷன், நான் வந்து வந்துட்டு இருக்கேன், நீ அந்த ட்ராக்ல வராத அப்படின்னு சொல்றதுக்காக. அதுக்கு வந்து இப்படி வேணும்னா நீங்கள் இதை ஃப்ளிப் பண்ணீங்கன்னா ஹெட்லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இப்போ நம்ம ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நாபை பற்றி பார்க்கலாம். இந்த நாப் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட வைப்பரோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த நாபு. வைப்பருங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி இருக்கிற இந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான் வந்து வைப்பர். இப்போ இதை நான் வந்து இதில் வந்து 0 1 2 3 1 2 அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து 1ல் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டெப் நான் கீழே இறக்குனேன்னா நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதே இது கீழே வச்சோன்னா அதாவது 2ல் வைக்கிறேன், இப்போது வேகமாக வந்து வைப்பர் வந்து மூவ் ஆகும். அப்புறம் வந்து இந்த லீவரை மேலே புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு தண்ணி வந்து அந்த கிளாஸில் வரும். எதுக்காகனா உங்களுக்கு கிளாஸில் வந்து ரொம்ப டஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைப்பர் போட்டிங்கன்னா அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணணும்னா அதை டஸ்ட்டை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணும். அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்படி ஆஃப் பண்ணிடலாம். இதே இதை வந்து மேலே இப்படி புஷ் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த வைப்பரை வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு அப்படி ஸ்டாப் ஆயிரும். ஒரு தடவை இப்படி மேலே புஷ் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நாப். ஸோ இதுதான் வந்து ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நாப். இது அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து ஸ்டேரிங்கோட பொசிஷன். ஸ்டேரிங் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா வீல் வந்து திரும்பி இருந்தது அப்படின்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறனால வீல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வண்டியை மூவ் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய கார் வந்து இப்படி வேற ஒரு டைரக்ஷனில் போகும். அப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜே பண்ண முடியாது அதை. ஏன்னா பின்னாடி இருந்து ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து நேராக தானே போகிறோம்னு நினச்சி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க காரை. அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு திரும்பி அந்த பக்கத்தில் இருக்கிற வண்டியில் போய் இடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்போ வீல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிடணும். எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வீல் வந்து டேர்ன் ஆகிருக்கும். எதனால அப்படின்னா இதை வந்து ஒரு ரொட்டேஷன் வரைக்கும் நீங்கள் சுற்றும் போது திருப்பி அது ஸ்டெடியில் தான் வரும். அப்போ நீங்கள் காருக்குள்ளே வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டேரிங்கோட அந்த டயரோட பொசிஷனை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே ஏறணும். இப்போ ஸ்டேரிங் இப்படி இருக்குது, அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஹேண்ட் பிரேக். ஸோ எல்லா கார்லையுமே வந்து டிரைவர் சீட்டுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது டிரைவர் சீட்டுக்கும் நெய்பர் சீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற உள்ள கேப்பில் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து இருக்கும். இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து லிஃப்ட் பண்ணும்போது இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி நீங்கள் தூக்குனாவே போதும். இப்போ வந்து ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் கார் வந்து பார்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்லோப்பில் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அதுவாகவே வந்து ரோல் ஆகாமல், அதாவது உருண்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது, இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி நீங்கள் இறக்கணும். நான் சொன்ன மாதிரி தூக்குறதுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருக்கும் போது
நீங்கள் இன்ஜினோட ஸ்டார்ட் பண்ணாமல் செல்ஃப் வெயிட்டுக்கு தான் அது ரோல் ஆகாது. ஆனால் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கும் போதே வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் அது எப்படி இருக்கும்னா நம்மளோட வீலை வந்து அதை ஹோல்டு பண்ணிவிட்டு, அதாவது அந்த பிரேக்கை வந்து பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓடும். இப்போ அதை நீங்கள் அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஹீட் ஆகி நம்மளோட வீலை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும், இந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம காரை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்ஸலரேட்டர், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பிரேக்கு, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து கிளச். ஸோ இந்த 3 பெடல் தான் வந்து நீங்கள் காரை ஓட்டுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பார்ட்ஸு. ஸோ இதில் ஆக்ஸலரேட்டர் வந்து ஏ அப்படின்னு சொல்லலாம், பிரேக்கை வந்து பி அப்படின்னு சொல்லலாம், கிளச்சை வந்து சின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம காலை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது உங்களோட ரைட் சைடு லெக் வந்து ஆக்ஸலரேட்டருக்கும் பிரேக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது காலை வந்து இப்படி ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஆக்ஸலரேட்டர் பிரேக். ஏன்னா ஆக்ஸலரேட்டரு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிரேக்கை யூஸ் பண்ண மாட்டீங்க, பிரேக்கை யூஸ் பண்ணும்போது ஆக்ஸலரேட்டரை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் இந்த ரைட் சைடு லெக் வந்து ஒன்லி இந்த ஆக்ஸலரேட்டரையும் பிரேக்கையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ காலை வந்து ஃபிக்ஸடாக கீழே ஊனிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். இதில் கிளச்சை வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு லெக்கை வச்சு மட்டும்தான் வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ கிளச்சை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒன்லி இந்த லெஃப்ட் சைடு லெக் மட்டும்தான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடு லெக்கை வச்சு பிரேக்கை அமுக்கக்கூடாது. ஸோ இது எப்பயுமே இடது கால் வந்து வெறும் கிளச்சை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து கியர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் கியர் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து கியர் ராடு. ஸோ இதில் இந்த காரில் வந்து 5 கியர்ஸ் இருக்குது, அதாவது 5 கியர் இருக்குது. ஒரு சில காரில் வந்து 6 கியர் இருக்கும். இப்போ இந்த கியரோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இங்கே டாப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் 1 2 3 4 இங்கே 5, இங்கே வந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கியர் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, கியர் போடுறதுக்கு முன்னாடி கிளச்சை வந்து நீங்கள் நல்லா இப்படி அமுக்கி பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியருக்கு வந்து லெஃப்ட் சைடை இதை புஷ் பண்ணி நீங்கள் இப்படி போடணும் ஃப்ரண்ட்டில். ஸோ அது வந்து கியர் நம்பர் 1. அதே இதை பின்னாடி வந்துட்டு அதே லைனில் வந்து செகண்ட் கியரை புஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டிராயிங்கில் போடுற மாதிரியே தான் நீங்கள் போடணும். அடுத்து தேர்டுக்கு வந்து சென்டருக்கு வந்துட்டு முன்னாடி புஷ் பண்ணணும், இது தேர்டு. ஸோ அடுத்தது ஃபோர்த்து டைரெக்டாக அதே லைனில் பேக் சைடில் வரணும். அடுத்தது ஃபிஃப்த்துக்கு சென்டருக்கு வந்துட்டு ரைட் சைடில் புஷ் பண்ணி இப்படி முன்னாடி போடணும், இது வந்து ஃபிஃப்த்து. ஸோ இதில் ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா மறுபடியும் கிளச் அமைக்கிட்டு ரைட் சைடில் புஷ் பண்ணி பின்னாடி தள்ளணும், இது வந்து இப்போது ரிவர்ஸ் கியர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நியூட்ரலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த கியரை வந்து இப்படி நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்க, அதாவது இப்படி ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகணும். அப்படின்னா தான் அது வந்து நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் இதை நீங்கள் கியரில் வச்சுட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வண்டி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிடும். இப்போ நீங்கள் க்ளோஸாக வேறு ஏதாவது வண்டி இருந்ததுன்னா அதில் போய் இடிச்சிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்டி பார்த்துக்கணும், இது வந்து நியூட்ரலில் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்டேரிங்கை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கில் நடுவில் வந்து உங்களுக்கு ஹார்ன் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த ஹார்ன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2 கையை யூஸ் பண்ணியும் அதை எங்கே வேணாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஹார்ன் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அடிக்கும், இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அடிக்கும், இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அடிக்கும், நடுவில் பண்ணாலும் அடிக்கும். ஸோ எங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஹார்ன் வந்து நீங்கள் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹேண்டை வந்து எப்போயுமே கையை வந்து எப்போயுமே எப்படி வச்சுக்கணுன்னா, கிளாக்கில் நம்ம நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நம்பர் 9 3 இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஸ்டேரிங் வந்து டில்ட் பண்ணும்போது ஒரு 6th பொசிஷனுக்கு, அதாவது இந்த 3யை வந்து 6க்கு கொண்டு வரணும், 9ஐ வந்து 6க்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டேரிங்கை ஹோல்டு பண்ணணும். இது வந்து நீங்கள் டிரைவிங்கில் நல்லா நீங்கள் ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் இந்த பொசிஷனில் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும். நீங்கள் நல்லா பழகினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பிடிச்சிக்குவாங்க,
இப்படி பிடிக்கும்போது இங்கே ஹார்ன் அடிக்க முடியும். அண்ட் தென் ஈஸியாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை ஒரு சில பேர் வந்து ஒரு கையில் இப்படி ஓட்டிட்டு ஒரு கையில் எப்பயுமே கையை வந்து கியரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இனிஷியலாக நீங்கள் 2 கையில் தான் நீங்கள் பண்ணணும். இன்னொன்று, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் உங்களால் ஸ்டேரிங்கை வந்து திருப்ப முடியாது. ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரானிக் பேஸ்டு ஸ்டேரிங். ஸோ அதனால நீங்கள் எப்பவுமே இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதான் இப்போ பாருங்கள் என்னால் வந்து ஸ்டேரிங்கை ஈஸியாக திருப்ப முடியுது. ஓகே, இன்னொரு பாயிண்ட்டு, நீங்கள் இதை ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப திருப்பும்போது கை வந்து இப்படி போய் இப்படி பின்னக்கூடாது. ஸோ இப்படி பின்னுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்ட்ரோல் அந்த டைமில் வந்து மிஸ் ஆயிரும். அதனால ஒரு பொசிஷன் வரைக்கும் தான் உங்களால், அதாவது நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 6 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் திருப்பலாம். அதே மாதிரியே 9லேருந்து 6க்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் திருப்பலாம். இதுக்கு மேலே நீங்கள் திருப்பணும் அப்படின்னா எப்படி திருப்பணும் அப்படின்னா, கையை வந்து விட்டு திருப்பணும். அதாவது இங்கே இருக்கிறத வந்து இப்படி கொடுத்து இப்படி வாங்கணும், இப்படி கொடுத்து இப்படி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்புறதுக்கு இப்படி கொடுத்து இப்படி வாங்கணும், இப்படி கொடுத்து இப்படி வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ வண்டி வந்து நிற்கும் போது நம்ம என்னென்ன பார்க்கணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த செக்லிஸ்ட் மாதிரி இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கியர் வந்து நியூட்ரல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போது இதை ஷேக் பண்ணி பார்த்தாச்சு, நியூட்ரலில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கிளச்சை வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வர்ற ரீசெண்டான கார்ஸ் மாடலில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கிளச்சை ஹோல்டு பண்ணாதான் உங்களுக்கு இன்ஜினே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் மறந்து போய் இதை ஃபஸ்ட் கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி மூவ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நீங்கள் கிளச்சை ஹோல்டு பண்ணிவிட்டு அவங்க மூவ் பண்ண சொல்லுவாங்க. அதனால் கிளச்சை ஹோல்டு பண்ணிக்கோங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது கீ போட்டு ஒரு லாக் பண்ணுறோம். இப்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வண்டி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இங்கே ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு. ஹேண்ட் பிரேக்கை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். இப்போது எல்லாமே ரெடி. இப்போ கிளச்சு ஹோல்டு பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் கியரை புஷ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளச்சை வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஸ்லோவாக கிளச்சை வந்து மூவ் பண்ணணும். கிளச்சு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்த உடனே கார் மூவ் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஒரு பாயிண்டில் தான் வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வண்டி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது. நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆக்சிலேட்டரில் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. ஃபஸ்ட் கியர் கொடுக்கும்போது நீங்கள் ஆக்சிலேட்டரில் காலே வைக்கக்கூடாது. ஸோ வெறுமனே நீங்கள் காலை மட்டும்தான், கிளச்சை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு மூவ் ஆகும் போதே நீங்கள் ஸ்டேரிங்கை எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் வந்து நீங்கள் திருப்பிக்கணும். ஸோ அப்போது வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன், பிரேக்கில் கால் வைக்கல. இப்போ வண்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதோட ஃபுல் கிளச்சில் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். இது 2 வீலர் மாதிரி கிடையாது. 4 வீலர் வந்து கிளச்சை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கால் எல்லாமே ரெண்டுமே எடுத்துட்டேன், அப்படியே வண்டி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. கிளச்சில் கால் வைக்கவே இல்லை, ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கார் வந்து ஸ்டாண்டிங்காக நிற்கும் போது அதில் நமக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஒரு ஃபஸ்ட் கியரை போட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தாச்சு. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் ரோட் வீடியோ. அதாவது ரோடில் நம்ம எப்படி இப்போ வண்டி ஓட்டுறது, ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிவிட்டு எப்போ செகண்ட் கியர் போடணும், எப்போ தேர்ட் கியர் போடணும், ஏன் அந்த கியரில் ஓட்டணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்க போகிறோம்.